நான் 21வது கேள்வி பார்ப்பேன். 21 புவி மேற்பரப்பில் புவியீர்ப்பு ஆறுமுடுகளை அறிவதற்காக ஒரு மாணவன் உலக கோளம் ஒன்றை சுயாதீனமாக விளவிடுகின்றான். இதன் போது கோளம் இயங்கிய தூரம், இயங்கி எடுத்த நேரம் என்பன அளக்கப்படுகின்றது. இந்த இயங்கிய தூரம் அளவிடப்படுதாம், நேரம் அளவிடப்படுதாம். எங்களுக்கு சொல்லலாம் சமன்பாடு S ut plus half at square இங்க ஆரம்ப வேகம் 0 எடுத்தா g சமனா வரும் 2s இன் கீழ் t வர்க்கம். 2s இன் கீழ் t வர்க்கம். அப்படிதானே? சரியா? S அளவீடுதான், நேரத்தின் அளவீடுதான், g துணைதான். ஆனா ஜீட பெருமானம் உண்மையை விட உயர் பெருமானம் பெறப்பட்டிருக்கிறான். காரணம் வழித்தடை புறக்கணிக்கப்படாதிருக்கலாம். உண்மை இப்ப வழித்தடை விளைவால, வழித்தடை இருப்பதால் எங்களுக்கு ஏற்பட போற விளைவு என்ன? ஜி உண்மை பெருமானத்தை விட குறைவாக கிடைக்கும். என்ன வழித்தடை காரணமாக ஆறுமுடுகள் குறையும். உண்மைகள் இங்க பெறப்பட போறது GL, பெறப்பட போறது GL அடு ஆறுமுடுகள். ரைட். இப்போ வழித்தடையினோட பயணிக்கும் போது ஆறுமுடுகள் ஜியை விட குறைவாயிருக்கும். ஆக அது குறைவாக இருந்தால் வழித்தடை காரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் இது கூட வந்திருக்கிறது, எனவே வழித்தடை காரணமாக எடுக்க இயலாது. பிறகு குறைவாக இருந்திருந்தால் வழித்தடை காரணமாக இருந்திருக்கலாம். இங்க வழித்தடை காரணமாக வரையலாது. ஏன்? வழித்தடை காரணமாக குறைந்த வருமானம் தான் பெறப்படலாம், கூடிய வருமானம் பெறப்படாது. ஆகவே கூற்று பிழை. ஏன்னா இங்க ஜீட பெருமானம் 11.2 பெறப்பட்டிருக்கிறார். உண்மை ஜீட பெருமானம் ஜீனோட எடுப்போம், இது 9.81. ரைட். அப்ப கூற்று சரி வராது, கூற்று பிழை. பி கூற்று இடப்பெயர்ச்சி அளவீடு உண்மை பெருமானத்திலும் அதிகமாக இருக்கலாம். சரி என S அதிகரித்தா உண்மையை விட அதிகரித்தா G உண்மையை விட அதிகரிக்கும். S உண்மை பெருமானத்தை விட உயர்வாக பிரதிடப்பட்டா, இடப்பெயர்ச்சி அளவீடு உண்மையை விட உயர்வாக அளவிடப்பட்டா S அதிகரித்தா G அதிகரிக்கும். B சரி ஏற்றுக்கொள்ளலாம். இடப்பெயர்ச்சி சரி விழும் நேரம் உண்மை பெருமானத்தில் அதிகமாக இருக்கலாம். நேரம் உண்மை பெருமானத்தை விட S அதிகரித்தால் G அதிகரிப்பு, அதாவது உண்மை பெருமானத்தை விட S உயர்வாக இருந்தால் Gக்கு உண்மையை விட உயர்வாக வரும். T உண்மை பெருமானத்தை விட அதிகரித்தா G குறைவடையத்தான் காரணமாயிருக்கும். ஆகவே அதிகமாக வரதுக்கு காரணமாக அமையாது. உண்மை பெருமானங்களை போட்டால் சரியா வருமன் எடுத்தா அதை விட உயர்வாக போட்டால் S உயர்வாக போட்டீங்கன்னா G உயர்வாகும். உண்மை பெருமானத்தில் உயர்வு கிடைக்கும். Tக்கு உண்மை பெருமானத்தில் உயர் பெருமானம் பிரவிடப்பட்டா, Tக்கு உண்மை பெருமானத்தை விட உயர் பெருமானம் பிரவிடப்பட்டா Gக்கு உண்மை பெருமானத்தை விட குறைந்த பெருமானம் தான் கிடைக்க பெறும். ரைட். என் ஆன்சர் B மாத்திரம் உண்மையானது. 21-2. 21-2. 22 பாவம் 22. 2 சமனான உடல்கள் சமனான ஆரம்ப வேகத்துடன் ஒரே உயரத்தில் இருந்து இது U, இங்கல U. Right.
ஒருவேளை நிலைக்குத்தாக கீழ் நோக்கி மற்றைய நிலைக்குத்துடன் சாய்வாக எறியப்படுகின்றதா? தொடரும் இயக்கத்தில் இருவருக்கும் சமமாக கொண்டிருப்பது ஆர்முடுகள். ரைட், ஆர்முடுகள் வலுத்தடைய புறக்கணித்தார். ரெண்டிடம் ஆர்முடுகள் சமன், கட்டாயம் சமன். இது ஆர்முடுகளும் ஜி ஆக இருக்கும், இது ஆர்முடுகளும் ஜி. தாக்க போற ஒரே ஒரு விசை நிறை, ஆகவே ஆர்முடுகள் ஜி. தாக்க போற ஒரே ஒரு விசை நிறை எம்ஜி, அப்ப ஆர்முடுகள் ஜி ஆக இருக்கும். ஏ கூற்று சரி. தரை அடிக்கும் வேகங்கள் சமனாயிக்காது. இது ஒரு வீ கதியோட வந்து அடைந்தா இதுவும் வீ கதிதான், வீ கதிதான். கதிகள் தான் சமனாயிக்கும், வேகங்கள் சமனாயிக்காது. கதிகள் சமனாயிக்கும், வேகங்கள் சமனாயிக்காது. தரையடிக்கும் கதிகள் சமனாயிக்கும், வேகங்கள் சமனாயிக்காது. தரையடிக்கும் போது இயக்க சக்தி சமன். ஏன்? ஆரம்ப அழுத்த சக்தி சமன், ஆரம்ப இயக்க சக்தி சமன். ஆரம்ப மொத்த சக்தி சமன், இறுதி மொத்த சக்தியும் சமனாயிக்கணும். இறுதி மொத்த சக்தி என்பது முழுவதும் இயக்க சக்தியா மாறுமே புவி சார்பா பார்த்தா. ஆகவே இயக்க சக்திகள் சமனாயிக்கும். ஆன்சர் ஏயும் சியும். 4வது 22 4வது. சரி, மாற்றம் செய்யணுமா? மாற்றம் செய்யணுமா ஆன்சர்? 23 ஈர்க்கப்பட்ட இலையொன்றில் மேலுக்கு ஒரு பிரச்சனை ஈகிறேனே. அந்த இரண்டும் சமமான ஆரம்ப வேகத்துடன், ஆரம்ப வேகம் அல்லாது ஆரம்ப கதிகள் தான் சமன் வரணும். ஈர்க்கப்பட்ட இலையொன்றில் உருவாக்கப்படும் அடிப்படை மீட்டர் எஃப். இலையின் இழுவிசை T மாறுபடுதல் 1/2L√T/m. எஃப் நேரத சமம் வர்க்க மூலம் T. பொதுவாக பிள்ளைகள் வரைஃபுகள்ல y சமன் mx ஆயிருந்தா இப்படி வரும், x வர்க்கம் இப்படி, x கணம் இப்படி வரும். x கணம் x வர்க்கம் x இன் ஓராம் அடுக்கு, x இன் அரையாம் அடுக்கு, x இன் ஒன்றின் கீழ் முனையெல்லாம் இப்படி வரும் வர்க்கமூல வரைஃபுகள். எங்களுக்கு வர்க்கமூல வரைஃபு அப்படின்னு அரையாம் அடுக்குனா அது ஓராம் அடுக்கு நேர்கோடு வரும். நேர்கோடு தான் இல்ல, ஓராம் அடுக்கு நேர்கோடு வரும். இது ஓராம் அடுக்கு நேர்கோடு, வர்க்கம் மேலுக்கு, கணம் அதுக்கு மேலுக்கு வரும். அரையாம் அடுக்கு கணமூலம் எல்லாம் கீழே வரும். இவர்தான் சின்ன ஒரு மாற்றம் ஈக்கி, அது நான் வரையல, அதை கருதல்ல. சரியா? ரைட். ஆக ஆன்சர் இதா, அரையாம் அடுக்கு வாருது வர்க்க மூலம். எனவே 2வது 23 2வது 23 2வது. பாலின் உள்நோக்கிய திசையில் 2T காந்தப்புலம் பிரயோகிக்கப்பட்டு 10 சென்டிமீட்டர் நீள கடத்தி AB காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக இவ்வேகத்தில் இயங்கும் போது இலட்சிய வோல்ட்மானி வாசிப்பு 6 வோல்ட்டாக இருக்கும். 6 வோல்ட்டாக இருக்கும். இப்ப தடை பெருமானங்கள் பாருங்க, 2 ஓம் 2 ஓம் அப்படித்தானே. ரைட். பாருங்க, இங்க 2 ஓம் 2 ஓம் சேர்மானம் எவ்வளவு? 1 ஓம்.
இந்த ஒரு ஓமுக்கு குறுக்கே 6 வோல்ட் என்று சொன்னா வோல்ட்மானி வாசிப்பு என்பது இந்த ஒரு ஓமுக்கு குறுக்கே இந்த ஒரு ஓமுக்கு குறுக்கேயான அழுத்த வித்தியாசம் தான் வோல்ட்மானி வாசிப்பு. இதெல்லாம் தொடராதான் இருக்குது. இந்த 2 ஓம் 2 ஓம் 1 ஓம் தொடராயிருந்தா தடைகள் விகிதத்துக்கு ஏற்ற மாதிரிதான் வோல்ட் அளவு பங்கிடப்படும். ஒரு ஓமுக்கு 6 வோல்ட் ஆயிருந்தா 2 ஓமுக்கு 12 வோல்ட், திரும்ப 2 ஓமுக்கு 12 வோல்ட். மொத்தமா வரப்போகுது 12 12 6 18 வோல்ட். இங்குள்ள பேட்டரி 18 வோல்ட் ஆகிக்கணும். அதாவது பேட்டரி என்பது இங்க தூண்டப்பட்ட மின்னியக்க விசை, அது 18 வோல்ட் ஆகிக்கணும். பேட்டரி என்பது தூண்டப்பட்ட மின்னியக்க விசை இல்ல 18 இல்ல 30 வோல்ட் 30 வோல்ட் ஆகிக்கணும். E7 BLV E 30, B 2, L 0.1 into V. சுருக்கினா V எவ்வளவு? 150 ms minus 1. ஐந்தாவது 24 5. ABS ஆகிய 3 அறியங்களின் அறிய கோணங்கள் A முறையே அதை பற்றி இவ்வரையத்தினால் செல்லும் ஒளிக்கதிரின் படம் கீழே காட்டப்பட்டுள்ளதா? மேலுள்ள கதிர்படங்களில் எது உண்மை என்று கேள்வி. இது உண்மை. பாருங்க ரைட். நான் அந்த மாடல் பேப்பர்ல ஒரு முடிவு பார்த்தோமே, மாடல் பேப்பர் லைட்ல முறிவு நிகழுமாக இருந்தா இது ஐதான ஊடகம் அடர்ந்த ஊடகம். முறிவு நிகழுமாக இருந்தா இந்த அடர்ந்த ஊடகத்துள்ள கோணம் அவதி கோணத்தை விட சிறிதாய்க்கணுமே. இந்த முறிவுக்கு அது நேரடியானது. உங்களுக்கு முழுவாக தெரிப்படையாம முறிவடையணும்னா இங்க படுகோணம் அவதி கோணத்தை விட சிறிதாய்க்கணும். ஒளியின் புறமாற்றத்தக்க இயல்பை வைத்து முடிவெடுக்கலாம். இந்த பாதையில போற கதிர் தான் அதே பாதையில திரும்ப வரலாம். போற கதிருக்கு முடிவடைந்து போற கதிருக்கு ஆர் சிறிதாய்க்கணும் என்ற செய்ய விட திரும்ப வார கதிருக்கும் அதே நிபந்தனை தான் ஆர் செய்ய விட சிறிதாய்க்கணும். நான் முடிவா பார்த்தோமே முறிவு நிகழம்னா அடர்ந்த ஊடகத்தில் உள்ள கோணம் அது எந்த பக்க முறிவாக மீட்கலாமா? அவதி கோணத்தை விட சிறிதாய்க்கணும். ஐதானிலிருந்து அடர்ந்தது போறதா மீக்கலாம், அடர்ந்ததிலிருந்து ஐதானது வாரதா மீக்கலாமா? ரைட். அதே மாதிரி இன்னொரு நான் பார்த்தோம், அதாவது இது ஞாபகம் மீக்கணும். இது நான் சொன்ன மாதிரி ஞாபகம். இது ஐ, இது ஆர், இதுதான் விலகல் கோணம் டி என்று எடுத்தா ஐ அதிகரிக்கும் போது ஆர் அதிகரிக்கும், டியும் அதிகரிக்கும்.
கவனிக்கணும். படுகோணம் அதிகரித்தால் முறுகோணம் அதிகரிக்கும், விலகலும் அதிகரிக்கும். சரி, இப்போ நான் மாடல் பேப்பர்ல சொன்ன மாதிரி ஞாபகம் இல்லை? ஐ அதிகரிக்கும் போது படுகோணம் அதிகரிக்கும் போது முறிகோணம் அதிகரிக்கும், விலகலும் அதிகரிக்கும். விலகலும் அதிகரிக்கும். ஐய அதிகரிக்க செஞ்சா இந்த ஆறும் அதிகரிக்கும், இந்த விலகலும் அதிகரிக்கும். விலகல் குறையுமா? விலகல் குறையுமா நினைக்கும், அதிகரிக்கும் விலகல. சரி, ஆறு அதிகரிக்கும் என்ன விலகல் குறையுமே, ஆறு அதிகரிக்கும் விலகல் குறையுமே நினைக்கும் இல்லை. ஐ அதிகரிக்கும் போது பாருங்க, இந்த கோட் எங்க போயிட்டு இருக்கு, இந்த கோட் இதே லெவல் லீக் ஆகுது, இது இங்க போயிட்டு இருக்கும். இது ஐ அதிகரிக்கும் போது, அதாவது சிம்பிளா சொல்றதா இருந்தா ஐயில் உள்ள அதிகரிப்பு பெரிதாயிக்கும், ஆறில் உள்ள அதிகரிப்பு சிறிதாயிக்கும். அல்லது முறிவுல இந்த கோணங்கள்ல மாற்றம் ஏற்படும் போது, கோணங்கள்ல மாற்றம் ஏற்படும் போது இப்ப அதிகரிச்சா எல்லாம் அதிகரிக்கிற மாதிரி, குறைந்தா எல்லாமே குறைவடையும். ஐ குறைந்த ஆர் குறையும், டி குறைவடையும், விலகல் குறைவடையும். இந்த மாற்றம் ஏற்பட போற மாற்றம், அது அதிகரிப்பாய்க்கட்டும் குறைவாய்க்கட்டும், ஏற்பட போற மாற்றம் ஐதான ஊடகத்துல பெரிதாயிக்கும், அடர்ந்த ஊடகத்துல சிறியதாயிக்கும். இதான் ஐதான ஊடகம். இதில் ஏற்படும் மாற்றம் எப்பவும் பெரிதாயிக்கும், அது அதிகரிப்பாய்க்கட்டும் குறைவாய்க்கட்டும். இதான் அடர்ந்த ஊடகம். இதில் ஏற்படும் மாற்றம் சிறிதாயிக்கும், அது அதிகரிப்பாய்க்கட்டும் குறைவாய்க்கட்டும். மாற்றம் இங்க சிறிது. அப்படியே அது முடிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்லலாம் என்னண்டு ரைட். பதிலாம் தேவைப்படலாம் இந்த கேள்வி பாபமா. இது பி. முதலாவதான ஏ 2 C விட பெரிதா, 2C விட பெரிதா? எங்களுக்கு தெரியுமே R1 + R2 ஏக்கு சமன் சொல்லி, அப்படிதானே? இங்க R1 + R2 ஏக்கு சமன், சரியா? ஏக்கு சமன். ஏ 2 C விட பெரிதா? இதான் எங்களுக்கு தரவு. ஏ R1 + R2க்கு சமன், அது 2 C விட பெரிதா? R1 C விட சிறிதே. என் முறிவு நடைபெற்றா, முறிவு நடைபெறுமாய்ந்தா, கவனிக்கணும், முறிவு நடைபெறுமாய்ந்தா அடர்ந்த ஊடகத்தில் உள்ள கோணம் அவதி கோணத்தை விட சிறிதாயிக்கும். ஆக இந்த இதுல R1 C விட சிறிதாய்ந்தா R2 C விட பெரிதாயிக்கும். அது மேத்தமெட்டிக்கலா எடுக்க முடியுமா? சரியா? R1 C விட சிறிதாக இருந்தா R2 கட்டாயம் C விட பெரிதாயிக்கும். R1 Cக்கு சமனாயிருந்தாலே, நல்லா R1 Cக்கு சமனாயிருந்தாலே R2 C விட பெரிதாயிக்கணுமே. அப்பதானே 2C விட பெரிதாகும். R1 C ஆக இருந்தாலே R2 C விட பெரிதாயிக்கும். இது R1 C விட சிறிது, அப்ப R2 கட்டாயம் C விட பெரிதாயிக்கும். அதுவே மேத்தமெட்டிக்கலா யோசிக்க வேண்டிய ஒன்று. பெருமானங்கள் போட்டு பாருங்க. அது Cக்கு ஒரு 30 பாகை போட்டு பாருங்க. Cக்கு 30 பாகை. இப்போ 2C என்பது 60. அப்படித்தானே? உதாரணத்துக்கு நம்பர்ஸ்ல இது நான் சொன்ன விலங்கு எல்லாரையும் நம்பர்ஸ்ல போடுங்க. Cக்கு 30, R1 C விட சிறிது, ஒரு 20 போடுவோமே. இது 60 20 60 பெரிதாகணும்டா, கட்டாயம் R2 ஒரு 50 மாதிரி போடலாமே. பெரிதாய்க்கணுமே. இது பாருங்க, R1 30 விட C விட சிறிதாய்ந்த, R2 30 விட கட்டாயம் பெரிதாய்க்கும். ஆகவே நம்பர்ஸ் நீங்க போட்டு பாருங்க. R1 C விட சிறிது எனின் R2 C விட பெரிதாகணும். இங்க C விட பெரிதான முழுவத்தறிவு தான் நிகழும், முறிவு நிகழாது. ஆகவே P என்பது சாத்தியமா இல்லையா? P என்பது சாத்தியமா இல்லையா? சாத்தியம். உண்மை இதுல பார்க்க போறது இரண்டாம் முகத்துல முறிவடையுமா முழுவத்தறிப்படையுமா என்பது. இரண்டாம் முகத்துல தானே முறிவடையுமா, முறிவடைந்து வெளியேறுமா, அல்லது முழுவத்தறிப்படையுமா என்பதுதான். இதே தர்க்கத்தை 2வது 3வது பயன்படுத்தி பாருங்க. இதே தர்க்கம் கியூக்கும் ஆருக்கும் பயன்படுத்தி. அப்ப எனக்கு விளங்குது P சாத்தியமா? ஆக P சாத்தியம், P சாத்தியம்.
இது நடக்குமா? சாத்தியம் இருக்குது. பி சாத்தியம். அவர் ஏ சமன் 2 சியா. இதுக்கு பாருங்க இதே மாதிரி யோசிப்பாங்க. ஏ சமன் 2 சி. R1 R2 ഇതിലെയും A സമനായിരിക്കും. A സമനായിരിക്കും R1 plus R2. ഇത് സമനായിരിക്കും 2 സിക്ക്. இதுல பாருங்க முறிவடைந்து வெளியேறுது சாத்தியமா இல்லையாண்டு. முறிவடைந்து வெளியேறுது சாத்தியமா இல்லையா? சாத்தியமா இல்லையா? சாத்தியமா இல்லையா? கீழே பாருங்க முதலாவது முறிவு நிகழ்வு R1 C விட சிறிதாயிக்கணும். இப்ப கட்டாயம் ரெண்டையும் கூட்டி 2C வரணும்டா R2 C விட பெரிதாயிக்கும். அது நடக்கும். முழுவத்தரிப்பு தான் இல்லை. முறிவடைந்து வெளியேற சாத்தியம் இல்லை. இதுல அதே தர்க்கம் தான். ரெண்டையும் கூட்டினா 2Cக்கு சமன். ஒன்று C விட சிறிதாய்ந்தா மற்ற C விட பெரிதாய்க்கணும் கட்டாயம். R2 C விட பெரிதான வெளியேறலாது. முழுவத்தரிப்பு தான் நிகழும். ஆகவே Q ஒருபோதும் நடைபெறாது. சரியா? Q நடைபெறாது. P நடைபெறலாம், Q நடைபெறாது. மூன்றாவது யோசிப்பா A வந்து 2C விட சிறிதாய்ந்தா சிறிதாய்ந்தா நடக்கலாமே. சாத்தியமிகான்னு கேட்டா சாத்தியமிகு ஆனா உறுதியா நடக்குமானது என்ன சொல்லலாத. இது முதலாம் படம் முழுவத்தரிப்பு சூறாவே நடக்கும். Q எப்படியும் நடக்கலாது. அங்கே உள்ளது டவுட். இப்ப A 2C சிறிதாய்ந்தா எப்படியும் வரலாம். முழுவத்தரிப்பு நிகழ வாய்ப்பிக்கிற, முறிவடைந்து வெளியேறம் நிகழ போக வாய்ப்பிக்கிற, மறைவி போகும் வாய்ப்பிக்கிற கோணத்தை பொறுத்து. மூன்றாவதுல இரண்டாம் முகத்துல 3 நடைபெறலாம். முழுவத்தரிப்பும் நடைபெறலாம். சரியா? முழுவத்தரிப்பு நடைபெற வாய்ப்பிக்கிற, மறைவிச்செல்லம் வாய்ப்பிக்கிற, முறிவடைந்து வெளியேறம் வாய்ப்பிக்கிற. அந்த அடிப்படையில் எங்களுக்கு என்ன முடிவுக்கு போகலாம்? அந்த சாத்தியமா இல்லையா இருக்கலாமா அப்படின்னு சொல்லப்பட்டில்லை. சூறாவை சொல்லக்கூடியதப்ப முதலாவது மட்டுமே பி மாத்திரம் உண்மை என்றுதான் உள்ளதுல சிறந்த ஆன்சரா 25ல முதலாவது. சரியா? இதுல கட்டாயமே முழுவத்தரிப்பு தான் நடைபெறும். உண்மையில அந்த கதிர் வரைபடம் கோணங்களை அளந்து கவனிக்கணும். கோணங்களை அளந்து போகல உண்டு இல்லையா? இப்ப கோணங்கள் அளந்து கதிர் வரைபடங்கள் அதான் எல்லாம் பிழை ஆயிடும். இதுல படங்கள் எல்லாமே சரியாக அளவிடைக்கு தான் வரையப்பட்டீங்க. அடிப்படையில கேள்வி அணுகினீங்கன்னு சொன்னா எல்லாமே பிழை. சொல்லலாம் எல்லாமே பிழை ஆயிடும். இது கதிர் வரைபடம். இவரத்துல விடைக்கு போறது கதிர் வரைபடங்கள் இங்க திருத்தம் இல்லை. அந்த தரவு இந்த மேலுக்குள்ளது A 2C விட பெரியது, 2Cக்கு சமன், 2C விட சிறிது, அதை அடிப்படையாக கொண்டது. இரண்டாம் முகத்துல முறிவா முழுவத்தரிப்பா மறிவு செல்லுமா அதை மாத்திரம் வைத்து யோசிக்கதான் இதா. சரியா? ரைட். ஏன்னா கதிர் வரைபடங்கள் எல்லாத்துலயும் பிழை. இதுல சரி கதிர் வரைபடம் பார்த்தா எல்லாத்துலயும் பிழைனா வரும். ஆன்சர் வந்து நான் முதலாவதா 25க்கு முதலாவது ஸ்கீம் ஆன்சர் தானே. ஸ்கீம் ஆன்சர் முதலாவதா? ரைட். டவுட்ஸ் இருந்தா கேளுமா மீல.
ஏதாவது டவுட்ஸ் இருந்தா 25ல கவனிங்க. இப்ப நான் இதை Q 6 விளங்கப்படுத்தல, இதுல நல்லா விளங்க எடுத்துக்கிறோம். இந்த 6 படம் எடுத்தா 2C விட சிறிதுனா இது A வந்து 2C விட சிறிது. R வந்து C விட சிறிதா உள்ள போது R2 எதுவாகவும் மீக்கலாம். C விட சிறிதாகவும் மீக்கலாம், Cக்கு சமனாகவும் மீக்கலாம், C விட பெரிதாகவும் வரலாம். எனவே இரண்டாம் முகத்துல எதுவும் நடக்கலாம். இதுதான் நடக்கும்னு உறுதியா சொல்ல இயலாது. எனவே Pல எங்களுக்கு சூறாவே சொல்லலாம் இரண்டாம் முகத்துல முழு ஹத்தரிப்பு தான், Qலையும் இரண்டாம் முகத்துல முழு ஹத்தரிப்பு தான் என்று உறுதியாகவே சொல்லலாம். சரியா? ஏன்னா Rல எதுவும் நடக்கலாம். ஆகிய உறுதியாக முடிவு போகக்கூடியது, சரியான முடிவு போகக்கூடியது P மாத்திரம் தான். Q வந்து ஒரு பிழையான முடிவு என்பது எப்படி நிகழ இயலாது. சரியா? எனவே ஆன்சர் முதலாவதா, 25க்கு முதலாவது. இருபத்தி ஆறு பின்வரும் கூற்றுகள் எது அல்லது எவை உண்மையானவை? 26 காந்தப்புலத்தில் இயங்கும் ஏற்றப்பெற்ற துணிக்கை விசையினை அனுபவிக்கும் என்பது பிழை. அனுபவிக்கலாம் என்றா சரி, அனுபவிக்கும் உறுதியா செல்ல இயலாது. காந்தப்புலத்தில் சமாந்திரமா இயங்கினா விசை தொழிற்படாதே. இயக்கம் காந்தப்புலத்தில் சமாந்திரமா இருந்தால் விசை தொழிற்படாது. ஆகவே காந்தப்புலத்தில் இயங்கும் ஏற்றம் பெற்ற துணிக்கை விசையினை அனுபவிக்கும் என்றா பிழை, அனுபவிக்கலாம் என்றா சரி. காந்தப்புலத்துடன் சிறிய கோணம் அமைத்து செல்லும் ஒரு இலத்திரன் காந்தப்புலத்தினுள் சுருளிப்பாதையில் இயங்குமா? சரியா? நான் பார்த்தோம், இந்த காந்தப்புலம் ஒன்று இப்படி இருக்க, காந்தப்புலம் ஒன்று இப்படி இருக்க, ஒரு சுருளிப்பாதை அல்லது சாய்வாக எறியப்பட்ட ஒரு இலத்திரன் இப்படி சாய்வாக எறியப்பட்டால் இந்த வேகத்தை செங்குத்தான கூறு சமாந்திர கூறுன்னு ரெண்டா பிரிக்கலாம். செங்குத்தான கூறு காரணமா வட்டப்பாதையை நிகழ்த்தும், சமாந்திர கூறு காரணமாக விசை தொழிற்படாம அதே திசையில் இயங்கும். எனவே இடப்பாதை இப்படி ஒரு சுருளி வட்டப்பாதையா இருக்கும், சுருளி வட்டப்பாதையா இருக்கும். அது சரி. பி நான் தியரியில பாக்குறது, நேரடியா தியரியில பாக்குறது. சாய்வாக எறிந்தா செங்குத்தான கூறு காரணமா வட்ட இயக்கத்தை நிகழ்த்தும், சமாந்திர கூறு காரணமாக எந்த ஒரு மாற்றமும் இல்லாம அதே திசையில் இயங்கும். ரெண்டும் சேர்ந்தா வட்டப்பாதை நிகழ்ந்து கொண்டு முன்னோக்கி நகரும். அதான் சொல்ல சுருளிப்பாதை. ஹோலின் விளைவின் போது கடத்தியில் இயங்கும் ஏற்றக்காவிகளின் மீது பிரயோகிக்கப்படும் செங்குத்தான காந்தப்புலத்தினால் ஏற்படும் ஏற்றக்காவிகளின் நகர்வு வேகம் ஏற்றத்தின் பருமனில் தங்கியிருக்கும். பி சரி. ஏபில சி என்ன வரும்? ஹோலின் விளைவின் போது கடத்தியில் இயங்கும் ஏற்ற காவிகளின் மீது பிரயோகிக்கப்படும் செங்குத்தான காந்தப்புலத்தால் ஏற்படும் ஏற்றக்கால நகர்வு வேகம் ஏற்றத்தின் பருமனில் தங்கியிருக்கும். அது கொஞ்சம் என்ன சொல்ல வாரண்டு இதுல ஒரு குழப்பமே எனக்கு. The whole effect the drift velocity of charged particle moving in magnetic field depends on the magnitude of charge. அந்த ஏற்றத்தின் பருமனில் தங்கி இருக்கும் நகர்வு வேகம் ஏற்றத்தின் பருமனில் தங்கி இருக்கும். உண்மை இந்த ஹோலின் விளைவுல இப்ப தியரியை விளம்பரப்படுத்தல, ஞாபகப்படுத்திக்கோங்க. ஹோலின் விளைவுல நாங்க அந்த காந்தப்புல திசையில விலகல் அடையும். காந்தப்புல திசையில உண்மையா காந்தப்புலம் பிரயோகிக்கப்பட்ட அது காரணமா விலகல் அடையும். அந்த விலகலை நாங்க பொதுவா நகர்வு வேகம் அடிப்படையில் அவ பார்க்கறல, அது ஒரு சிறிய நேரத்தில் நடைபெறுகிறது. ஏற்றங்கள் ஒரு திசையில நகரணும்டா இப்படி
கடத்தி வழியை நகரணும்னா காந்தப்புலம் பிரயோகிக்கப்பட்டா அது அப்படியே விலகல் அடையும். விலகல் அடைந்து ஒரு மின்புலத்தை உருவாக்கும். அப்புறம் காந்த விசை மின் விசையும் சமனாயிக்கும். பொதுவாக ஹோல் விளைவு பாக்கு அந்த சந்தர்ப்பத்தில் ரைட் காந்த விசை மின் விசையும் சமனா உள்ள போகுது. காந்த விசை மின் விசையும் சமனா உள்ள போகுது. அந்த நேரத்துல மின்னோட்டத்தை கொண்டு செல்லத்துக்கு உள்ள அந்த நகர்வு வேகம் அத்தனை வளமையா நகர்வு வேகம்னு சொல்லு. அதாவது மின்னோட்டத்தை கொண்டு செல்ல ஏற்றங்களோட வேகம் அதான் நகர்வு வேகம்னு சொல்லப்படுது. அந்த நகர்வு வேகம் பிரயோகிக்கப்பட காந்த புலத்துல தங்கி இல்லை உண்டு. ஆனா இங்க சொல்லிக்காங்க நகர்வு வேகம் ஏற்றத்தின் பருமனில் தங்கி இருக்கும். அந்த காந்த புலத்தோட தொடர்பு இல்லை அந்த நகர்வு வேகம். இப்ப கதைக்க போனா பெரிய டைம் கொண்டு போவோம் அதுக்கு. சரியா ரைட். என்ன செய்யும் இப்படி ஒரு மின்னோட்டம் ஓடுது. எளிய இலத்திரங்கள் நகருது. இப்படி வி நகர்வு வேகத்தோட இதுல ஒரு காந்தப்புலம் பிரயோகிக்கப்படுது செங்குத்தாக, மின்னோட்டத்தை செங்குத்தாக. இது காரணமாக புலம் உள்நோக்கி மின்னோட்டம் எங்களை விசை ஒன்றுதாக்கும் காந்த விசை. இந்த காந்த விசை காரணமாக இவை விலகல் அடையும். இந்த இலத்திரங்கள் விலகல் அடையும். இப்படி விலகல் அடைந்து இந்த பக்கம் மைனஸ் ஏற்றமும் இங்கல மைனஸ் ஏற்றமும் இங்கல பிளஸ் ஏற்றமும் உருவாகும். இலத்திரங்கள் விலகல் அடையதால இலத்திரம் பெய்து அடைத மேற்பரப்புல மைனஸ் செறிவடையும். இலத்திரம் இந்த விட்டு போன மேற்பரப்புல பிளஸ் செறிவடையும். அப்படித்தானே ரைட். அவர் உறுதிநிலை அடைந்த பிறகு எஃப்எம்மும் எஃப்இயும் ஒரு காந்த விசை தொழிற்படும். காந்த விசை தொழிற்படுத மாதிரி ஒரு மின் விசை உருவாகும். எஃப்எம் எஃப்இயும் சமனாகும். பிறகு விலகல் என்று தொடர்ச்சி அசைந்து கொண்டிருக்கும். அந்த வேகத்தை தான் நகர்வு வேகம் எடுக்கவார்கள். அதாவது வளமையான மின்னோட்டத்துக்கான நகர்வு வேகம். இந்த உறுதிநிலை அடைந்த பிறகு இந்த நகர்வு வேகம் அந்த பிரயோகித்த காந்த புலத்துல தங்கி இல்லை. அந்த நகர்வு வேகம் தீர்மானிக்கப்படுது அந்த மின்னோட்டத்தால். சரி ஐசம் விஏ எண்ணி அந்த ஈக்குவேஷன் தான் பார்க்க வேண்டியிருக்குமா. விஏஎன்இ ஹோலின் விளைவையும் போகுது கடத்தி. இப்ப நகர்வு வேகம் ஏற்றத்துல தங்கிக்கிறா இல்லையான்னு தெரியும். அது உண்மையா ஹோலின் விளைவோட தொடர்பு இல்லாது. சரியா நகர்வு வேகம் ஏற்றத்துல தங்கிக்கிறா இல்லையான்னு ஹோலின் விளைவோட தொடர்பு இல்லை. நகர்வு வேகம் இந்த காந்த புலத்தை தங்கிக்கா இல்லையான்னு கேட்டா தொடர்பு. சரியா ஹோலின் விளைவு காந்த புலத்தோட தொடர்புல ஹோலின் விளைவோட அந்த தொடர்புபடுத்தலாம். ஹோலின் விளைவு உருவாக ஒரு காந்த புலத்தை பிரயோகிக்கிறதால நகர்வு வேகம் அந்த காந்த புலத்தால் நகர்வு வேகம் மாற்றம் அடையும்னு கேட்டா அவளோட கேள்வியில் அர்த்தமேக்கு ஆனால் தங்கி இல்லை. இப்ப ஹோல் விளைவுல நகர்வு வேகம் ஏற்றத்துல தங்கிக்கன்னு கேட்டா அது ஹோல் விளைவு அவசியம் இல்லை. சும்மா எங்களுக்கு பார்க்கலாம். அது இவங்க ஹோல் விளைவின் போகுது என்று சொல்லுவாங்க. அதுல காந்த புலத்தை தொடர்புபடுத்துவாங்க. எனக்கு மேல மிஸ் ஆகிக்கும் போது எனக்கு டவுட் ஆகிக்கு. அதாவது காந்த புலத்தில் பருமனில் தங்கி இருக்கும் தான் கேள்வி ஆகிக்கணும். அது ஏற்றக்கால நகர்வு வேகம் காந்த புலத்தின் பருமனில் தங்கி இருக்கும் என்று சொன்னா அந்த கேள்வியில் அர்த்தமே இந்த ஹோல் விளைவின் போது நான் காந்த புலம் பிரயோகித்த ஹோல் விளைவு உருவாகிறது. எனவே இப்ப காந்த புலம் பிரயோகிக்கப்பட்டதால நகர்வு வேகம் மாற்றம் அடையுமா இல்லையான்னு கேட்டா ஆன்சர் மாற்றம் அடையாது. பையனா இந்த காந்த புலத்துல தங்கி இல்லை. ஆனா அப்படி ஒரு கேள்வி கேட்கறதுல அர்த்தமேக்கு இந்த ஹோல் விளைவு உருவாக நேரம் தான் காந்த புலத்தை வழங்குது. அப்படி இல்லாம சும்மா ஒரு நகர்வு வேகம் ஏற்றத்தை தங்கிக்கிறான்னு கேட்டா அது ஹோல் விளைவு தேவையில்லை. சும்மா பார்க்கலாமே எங்களுக்கு. சரியா இப்ப காந்த புலத்தினால் ஏற்படும் ஏற்றங்காவில் நகர்வு வேகம் சொன்னா இப்படி காந்த புலத்தினால் ஏற்படும் நகர்வு வேகம் அப்போது பொதுவா நாங்க நகர்வு வேகம்னு செல்றல அந்த டேர்ம் பயன்படுத்துகள்ல. அது நான் சொல்லிது விலகல் அடையுது. சிம்பிளா இது விலகல் அடையுது. விலகல் அடைந்து இங்க மைனஸ் வரும் இங்க பிளஸ் வரும். அதுவும் ஒரு கனநிலைக்கு தான் நடைபெறும்.
நீண்ட நேரத்தில் நடைபெறுதல்ல. சரியா? விலகல் அடைந்து மின்புலம் உருவாகி காந்த விசை மின்விசை சமனா வந்து ஒரு நிலை அடையுது. அதுபோற போற ஏற்றங்கள் எல்லாமே விலகல் என்று செல். ஆக அந்த ஏற்ற நகர்வு தான் நாங்க நகர்வு வேகம் என்ற டேர்மை பயன்படுத்து. சரியா? நகர்வு கதி என்றது. உண்மையில சி கூற்று எனக்கு சரியான ஒரு முடிவு புகையலாம் மேய்க்கிற. சரி, அவங்க எதை கேட்க வாரன்ற அர்த்தம் விலகுது இல்ல. அந்த இப்படி நகர்வு வேகம் காந்த புலத்தால மாற்றம் அடையும் கேட்டா இல்ல, அந்த கூற்று பில சிபில. சரியா? சிபில பொதுவாக ஒரு நகர்வு வேகம் ஏற்றத்தையும் பருமன் தங்கிக்கும் கேட்டா சரியான எடுக்கலாமா? சரியா? இது நகர்வு வேகம் இந்த ஏற்றத்தையும் பருமன்ல தங்கிக்கு ஐசம் விஎன்இ சாம்பார்ல. ரைட். இப்ப நான் 2 அல்லது 3 தான். எஸ்கே மாஸ்டர் 2 ஆகுதா? எஸ்கே மாஸ்டர் 2, நான் 2 அல்லது 3 எடுக்கிறேன். இது ஏண்ட கருத்தை 2 அல்லது 3. சரியா? ரைட். 27 பாபா. ரைட். இங்க என்பி 1000 அப்படித்தானே? என்எஸ் 3000, விபி 80 வோல்ட்டா. துணை சுற்று பெறக்கூடிய ஆர்எம்எஸ் யார்? அப்ப விஎஸ் எடுக்கலாம் பாருங்க. 3 மடங்கா மாறினா 1000 3000 3 மடங்கா மாறினா இதுவும் 3 மடங்கா மாறும். ஆகவே 240 வோல்ட் வரும். விபியின் கீழ் விஎஸ், என்பியின் கீழ் என்எஸ். ஆகவே சுற்றுகள் எண்ணிக்கை 3 மடங்காக இருந்த வோல்ட் அளவும் 3 மடங்காக இருக்கணும். இங்க ஆர்எம்எஸ் பெருமானம் கேள்வி. ஆர்எம்எஸ் பெருமானம் எப்படி காணா? விஆர்எம்எஸ் √2 பிரிக்கணுமே. ஆக 240 கீழ் √2. ரைட். √2 அதாவது விபி ஓவர் √2 பார்த்தோம். பீக் வோல்டேஜ் √2 பிரிக்கணும். எனவே 240 கீழ் √2. இப்ப மேலும் கீழும் √2 பிரிக்கிறீங்கன்னு சொன்னா இப்படி வரும். ஆகவே 120 √2 வரும். 120 √2 முதலாவது ஆன்சர்னா முதலாவது ஆன்சர். நான் ஒரு எடுகோல் எடுக்கவாக தரப்பட்டுள்ள இந்த பெருமானங்கள் அந்த உச்ச பெருமானங்கள் என்ன, அதாவது இங்க 80 வோல்ட் தரப்பட்டீங்க. இந்த உச்ச பெருமானம் ஆடல் ஓட்டத்துல உச்ச பெருமானம் இதுதான் 80 வோல்ட். ஆக இங்க 240 வோல்ட் என்பது உச்ச பெருமானமாக இருக்கும். இப்படி 240 வோல்ட் என்பது உச்ச பெருமானமாக இருக்கும். வோல்ட் உச்ச பெருமானமாக இருக்கும். அவருடைய ஆர்எம்எஸ் பெருமானம் √2 பிரித்து காணணும். 120 √2 ஆசர் முதலாவது, 27க்கு முதலாவது. XY ஆக 2 இலட்சிய வாயுக்கள் பாய்லின் வீதி கட்டுப்படுகிறதாம். இதன் அருளுள்ள வரைவு காட்டுகின்றது. வரைவுகள் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களுள் சரியானது. வையின் மூலக்கூற்று திணிவு பெரிதாம், எக்ஸின் மூலக்கூற்று திணிவு தரவு நிதி MY பெரிதாம், MX எங்களுக்கு இப்படி எடுக்கலாம். PV 7 NRT
இப்போ P சமனாய்க்கும் nRT into 1/v. இது y சமன் gx என்ற வடிவம். y சமன் gx. g என்பது படித்திறன். இங்க படித்திறனை பார்த்தா எங்களுக்கு தெரியும். இது தரவு. படித்திறனை பார்த்தா வரைஃபில் gy பெரிது gx சிறிதனா. எங்களுக்கு முதலாம் முடிவுக்கு வரலாம். nx rtx y என ny rty பெரிதாய்க்கும் nx rtx. ஏ கூற்றுக்குரியதா. இந்த படித்திறன் nRT-ஆல் வருமே. r பொதுவானது. ny ty பெரிதாய்க்கணும். அதானே gy nx dx-இலும் சரியா. பே கூற்று சரியா பிள்ளை ஃபார்மா. ஏ கூற்று சரியா பிள்ளையா. ஏ கூற்று சரியா. வாயு ஐயின் மூலக்கூறு எண்ணிக்கை வாயு எக்ஸின் மூலக்கூறுகள் எண்ணிக்கையிலும் பெரிதாக இருக்கும் எப்போதெனில் இரு வாயுக்கள் வெப்பநிலை சமனாக இருக்கின்ற போது. சொல்லலாதுன்னா மாறுகின்ற வெப்பநிலைகள் சமனாக இருக்கும் போது ny உயர்வாகும் nx சிறிதாகும்னா சரி. இவன் சொல்ல ரெண்டும் சமனாய்க்கும் போது ny பெரிதாய்க்கணும்டா இரண்டும் சமனாய்க்கணும்டா அது இல்லையா. இது உண்மையா டிரான்ஸ்லேஷன் ப்ராப்ளம். அது இங்கிலீஷ் இதுல சரியா ஈக்கிற. அதாவது அதுல முதலாவது இப்படி சொல்ல பார்த்தீங்க. இஃப் போத் கேசஸ் ரிமைன் அட் சேம் டெம்பரேச்சர் வெப்பநிலை சமனா இருக்கும் போது சரியா. சமனா இருக்கின்ற போது y gas molecule is greater than the number of x gas molecules. அதாவது y உள்ள மூலக்கூறு எண்ணிக்கையானது x உள்ள மூலக்கூறு எண்ணிக்கையிலும் பெரிதாகும். அது சரி. முதலாவது t ரெண்டும் சமனாக கேன்சல் பண்ணலாம். ஏன்னா ny பெரிதாய்க்கும் nx சிறிதாய்க்கும். இதுல வாரது சரியானது தெரியல. இப்ப இங்க இப்ப சொல்ல பாருங்க. y-இன் மூலக்கூறு எண்ணிக்கை x-இன் மூலக்கூறு எண்ணிக்கையிலும் பெரிதா இருக்கும் எப்போதெனில் இரு வாயுக்கள் வெப்பநிலை சமனாக இருக்கின்ற போது. எப்போதெனில் இரு வாயுக்களும் வெப்ப அப்ப அந்த சந்தர்ப்பம் மாத்திரம் மாதிரி ஒரு அர்த்தமா தானே அதுல. ny பெரிதாய்க்கப்ப இரண்டும் சமனாய்க்கும் போது மாத்திரம். அப்படியே இல்லை. அப்படி சொன்னா அது பிழை ஆயிடும். பிழைன்னா அந்த சந்தர்ப்பம் மாத்திரம் அல்ல. அப்படி இல்லாத சந்தர்ப்பங்களும் ny பெரிதாய்க்கலாம். சரியா. ஆகவே அதுல ஏ கூற்று பிழை. தமிழ் மீடியத்தில் சொன்ன ஸ்டேட்மெண்ட் பிழை. இங்கிலீஷ் மீடியத்தில் உள்ளது சரி. டிரான்ஸ்லேஷன் ப்ராப்ளம் தான். ஆனாலும் இந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராப்ளம் தான். ஆனாலும் டிரான்ஸ்லேஷன் பிழை தான். ஆனாலும் இப்ப இதை மாத்திரம் கருதினா அந்த கூற்று பிழை. சரியா. ஏ கூற்று பிழை. 28ல ஏ கூற்று பிழையானது. சரியா. ஏ கூற்று பிழை. சரியா. ஏ கூற்று பிழை. இரு வாயுக்களும் தனி வெப்பநிலை திணிவு சமனாக இருப்பின் xy ஆகிய இரு வாயுக்களும் ஒரே நேர்கோடாக செல்லுமா. பி ஒரே நேர்கோடா வரணும்னா படித்திறங்கள் சமனா வரணுமே. படித்திறன் எங்களுக்கு சொல்லலாம் nRT தானே படித்திறன் ஜி nRT. இது சொல்லலாம் mRT கீழ் கேபிட்டல் M பொது அடிவலாமே. இரு வாயுக்களின் தனி வெப்பநிலைகள் T திணிவுகள் சமனாக உள்ள போது ஜீக்கள் சமனா இல்லை மாறி வரும். இது my பெரிது அப்ப gy சிறிதா வரும். x சிறிது அப்ப gx பெரிதா வரும். ஏன்னா திணிவே தனி வெப்பநிலை சொல்றாங்க. மூலர் திணிவுல தான் கேட்க. ஆகவே ஒரே கோடாக அல்ல படித்திறன் சமனாக வரும். அப்ப பியும் பிழை. பி என்ற கூற்று பிழையா. பி என்ற கூற்று பிழை. x, y ஆகியவற்றின் திணிவுகள் சமனாக இருப்பேன். திணிவுகள் சமனாக இருப்பேன். பிழை இதுல வருவோமே. அப்ப
வெப்பநிலை சம்பந்தமாக சொல்றாங்க. பிலேந்து எடுக்கலாம். இந்த கூட்டுல இருந்து சீக்குரிய தொடர்பு எடுக்கலாம். சி அதாவது வெப்பநிலை இழுவாய் மாற்றம் செஞ்சா இது வரும் GMO சிம்பிள் எம்மா. XY ஆகியவற்றின் திணிவுகள் சமனா எம் சமன். ஆறும் சமனு. உண்மையா வெப்பநிலை அப்ப வெப்பநிலை GMக்கு நேர்வித சமன். வெப்பநிலை Gக்கும் M பெருக்கத்துக்கு நேர்வித சமன். வைக்கு பாருங்க, வைக்கு படித்திறனும் பெரியது எம்மும் பெரியது. அப்ப ரெண்டும் பெருக்கினா வைக்குரிய பெரிதா வரும். இரண்டும் பெருக்க எக்ஸுக்கு ரெண்டுமே சிறிது. படித்திறனும் சிறிது, மூலர் திணிவும் சிறிது. ஆகவே டி நேர்வித சமன் GM என்ற அடிப்படையில பாருங்க வைக்கு ரெண்டுமே பெரிது, எக்ஸுக்கு இரண்டுமே சிறிது. எனவே அதிலிருந்து முடிவு வரலாம் TY பெரிதாயிக்கணும், TX சிறிதாயிக்கும். ஆக XY ஆகியவற்றின் திணிவுகள் சமனாக இருப்பின் Y ஆனது எக்ஸிலும் கூடிய வெப்பநிலையில் இருக்கும். அவ C கூற்று சரி. எனவே ஆன்சர் C மாத்திரம் மூன்றாவது. பலவான ஸ்கீம் ஆன்சர் நாங்க மாதிரி ACன்னு கொடுத்திருப்பாங்க இல்ல. ஸ்கீம் ஆன்சர் AC. இல்ல ஸ்கீம் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா 28க்கு A மட்டுமண்டு AC என்பது இல்லை உண்மையா. ஆனா அதுல அந்த இங்கிலீஷ் மீடியத்துல அதுல நான்காவது ஆன்சர் ANCN கொடுத்தீங்க. AM CM அண்டு ANC ஒன்லி இல்ல ABC எல்லாம் கொடுத்தீங்க. ஐந்தாவது BNCன்னு கொடுத்தீங்க. அந்த ஆன்சரும் மாறுது இங்கிலீஷ் மீடியத்தோட பார்க்கும்போது. அதுல விட கொடுத்தீங்க முதலாவது அண்டு 28 முதலாவது எப்படியும் வராதா? இங்கிலீஷ் மீடியத்துல வரணும். அதுல முதலாவது இல்ல நான்காவது வரணும். இங்கிலீஷ் மீடியத்துல வரணும் நாலாவது ஆன்சர். அதுலயும் பீல இங்கிலீஷ் மீடியத்துல ஆன்சரும் பீல அதுல மாறணும். தமிழ் மீடியத்துல வரணும் மூன்றாவது C மாத்திரமா. இந்த A கூற்று இங்கிலீஷ் மீடியத்துல சரி, தமிழ் மீடியத்துல பிள்ளையாக சரி. அதுல ஆன்சர் மாறும். 28க்கு ஆன்சர் மாறும். ரைட். 29வது கவனமா பார்க்கணுமா? இப்ப A கூற்று பிள்ளைன்னு தானே. A கூற்று மறுதலையா சொல்லியிருந்தா சாரி. அதாவது வெப்பநிலைகள் சமனா இருக்கின்ற போது NY பெரிதாகும், NX சிறிதாகும் அது சரி. ஆனா NY பெரிதாக NX சிறிதாக வெப்பநிலைகள் சமனாத்தான் நீக்கணும்டா அது பிள்ளை. அப்படி இல்லாமலும் வரலாம். சரியா? ரைட். இது சரிதானே. திணிவு வெப்பநிலை சமனண்டு படித்திறங்கள் சமனண்டு முடிக்க போகலாது. ஏன் M வேறுபடுது. ஆக B கூற்று பிழை. C கூற்று XY ஆகியவற்றின் திணிவுகள் சமனாக இருப்பின் வெப்பநிலைக்குரிய இதுலேருந்து எடுப்போமே. வெப்பநிலை எடுக்கலாம். அதான் இதுலேருந்து வரதா. வெப்பநிலை எடுக்கலாம். GMO MR. G என்பது படித்திறன், M என்பது மூலர் திணிவு. அது தரவு தாந்திக்கு பாருங்க. MY பெரிதா, வரைப்பில் உள்ள தரவு GY பெரிது. ஆக இரண்டும் பெருக்கம் பெரிதாய்க்கும், இரண்டும் பெருக்கம் சிறிதாய்க்கும். ஆகவே GM பெருக்கத்து நேர சமன். Y என்பது எப்ப வெப்பநிலை உயர்வு, X என்பது வெப்பநிலை குறைவாய்க்கும். 29 நிலைக்குத்தாக வைக்கப்பட்டுள்ள நீண்ட குழாயொன்றின் பாகுநிலை திரவம் இடப்பட்டுள்ளதாம். நீண்ட குழாயாம். இதுல பாகுநிலை திரவம் இடப்பட்டிகம். சம ஆரையுடைய சிறிய அலுமினிய திண்மக்கோளம், அலுமினியம். அடுத்தது செப்பு. பித்தளை திண்மக்கோளம் இயங்க விடப்படுகின்றது. ஆர்முடுகள் இரண்டிற்கும் ஆரம்பத்தில் சமனாகும். இல்லையா? ஆரம்பத்தில் சமனாகுமா?
ஆர்முடுகள் என்பது mgu இதான் ஆரம்பத்தில் இது ஆர்முடுகள் கீழ் நோக்கி எடுத்தா சரியா f சமன் ma போட்டீங்கன்னு சொன்னா கீழ் நோக்கி f சமன் ma எடுத்தீங்கன்னு சொன்னா mg minus u சமன் m into a வந்து எப்படி வரும் அப்ப g minus u இன் கீழ் m என்று வரும் இப்ப g சமன் மேலுதைப்புகள் சமன் ஆயிக்கும் ரெண்டுல இது அலுமினியம் இது செப்பு ரெண்டுலயும் ஒரே ஆரை என்பதால அப்படித்தானே சம ஆரை என்பதால சம கனவளவு மேலுதைப்புகள் சமன் ஆயிக்கும் u ஆனா திணிவு வித்தியாசப்படும் m வெவ்வேறு அடர்த்திய திணிவு வித்தியாசப்படும் ஒரே g ஒரே u வேறுபடும் எனவே ஆர்முடுகள்கள் வேறுபடும் ஆகவே ஆர்முடு இரண்டும் ஆரம்பத்தில் சமனாகும் அப்ப a கூற்று பிழை இரண்டும் ஒரே நேரத்தில் முடிவேகத்தை அடையும் அதுவும் பிழை இரண்டாவது முடிவேகம் சமனாகும் அதுவும் பிழை சியை வைத்துதான் பிஏ முடிவு எடுக்கணுமா சீல முடிவு வேகத்துடைய சமன்பாடு 2a வர்க்கம் சிக்மா மைனஸ் ரோ அல்ல ரோ மைனஸ் சிக்மா இன்டு ஜி கீழ் 9 நீட்டா இங்க ஏக்கல் சமன் நீட்டா சமன் திரவ அடர்த்தி சமன் திண்ம அடர்த்தி வேறுபடும் அலுமினியம் செப்பு ஆக முடிவேகங்கள் வேறுபட்டால் அடையக்கூடிய நேரங்களும் வேறுபடுமா எதிர முடிவேகம் அதிகமோ அதுக்கு நேரம் அதிகமா தேவைப்படும் எதிர முடிவேகம் குறைவோ அதுக்கு நேரம் குறைவா தேவைப்படும் சரியா முடிவேகம் கூடியது முடிவேகத்தை அடைய கூடிய நேரம் எடுக்கும் முடிவேகம் குறைந்த நேரத்தில் முடிவேகத்தை அடைந்துடும் ஆகவே இங்க சி கூற்றுல முடிவேகம் சமனன்று என்ற முடிவுக்கு போனா பி கூற்று நேரமும் சமன் இல்லாம இருக்கும் ஆகவே இங்க ஏபிசி எல்லாமே பொய்யானவை 5வது ஆன்சரா ஸ்கீம் ஆன்சர் அதானே ஸ்கீம் ஆன்சர் மாற்றம் இருந்தா சொல்லுங்க ரைட் ஸ்கீம் ஆன்சர்ல மாற்றம் வந்தா சொல்லுங்க நான் கொஞ்சம் ரெட்டால மார்க் பண்ணணுமா தான் 30வது கேள்வி அருகில் உள்ள ஒழுங்காக்கி சுற்றில் வழங்கப்பட்ட வோல்ட் அளவு 14.4 ஆர் எல்லிற்கு குறுக்கு அழுத்த வேறுபாடு 9.1 வோல்ட் பயப்பு மின்னோட்டம் 250 மில்லி ஆம்பியர் ஜனிருவாயினூடாக மின்னோட்டம் 10 மில்லி ஆம்பியரின் தடை ஆறின் பெருமானமாக அமைவது இந்த கேள்வி ஒரு முடிவா ஞாபகம் வச்சுக்கோங்க எதிர முடிவு வேகம் உயர்வோ அந்த முடிவு வேகத்துக்கு அடைய நேரமும் உயர்வாயிக்கும் கூடிய நேரம் தேவைப்படும் முடிவு வேகம் உயர்வாக இருந்தா பெரிதாக இருந்தா அந்த முடிவு வேகத்தை அடையத்துக்கு கூட நேரம் தேவைப்படும் ரைட் கீழே வரும் 9.1 வோல்ட் 9.1 250 மில்லி ஆம்பியரா 250 மில்லி ஆம்பியரா இதுல 10 மில்லி ஆம்பியர் எனவே இதுல 260 மில்லி ஆம்பியர் மொத்தமா 14.4 அதுல 9.1 விரயமான இதுல எவ்வளவு வரும் மொத்தமா 14.4 அதுல இங்க 9.1 விரயமான இதுல எவ்வளோ கழிச்சாலும் 5.3 2 5.3 5.3 வோல்ட்டிங்க யார் வந்து வியின் கீழ் ஐ 5.3 கீழ் ஐ 260 மில்லி ஆம்பியர் 260 10 மைனஸ் 3 530 கீழ் 26 இங்க 10
-3 இங்க ஒரு 0 கேன்சல் பண்ண -2 மேலே போன 10 530 கீழ் 26 ஒரு அண்ணளவு பெருமானத்துக்கு போனா 26 2 52 520 இப்போ 20 முறை அதில் கொஞ்சம் கூட வரணும் 20 விட 20.4 அது மாறுது ஆன்சர். அப்போ எஸ்கி மாத்திரம் என்ன நான்காவதுல வரும் மூன்றாவது சரியா 20.4 வராது போல வருதா 20.4 வருது அப்படியா சரி பிரச்சனை இல்லை. ஆனா 20 சம்திங் வரும் அது 4 இடத்துக்கு பிரச்சனை இல்லையா